விஷயம் ஊராட்சி மன்றங்கள்ல மிக தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம், ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர்கள். நான் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கான வேலையை செய்ய முடியாமல் நின்று போச்சுங்கிற ஆரங்கத்தில் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய இடையூறுகள் அனைத்து ஊராட்சியிலுமே இருக்கு. வணக்கம். இந்த வாரம் உங்கள் மக்கள் நிகழ்ச்சியான வெற்றி நிச்சயம் பிரத்யேக நேரலை நேர்காணலில் குடிநீரில் தன்னிறைவு பெற்ற ஊராட்சியின் மக்கள் நாயகி எக்ஸ் தலைவி திருமதி தேவி முருகவேலின் கணவர் திரு முருகவேல் அவர்களுடனான பாக்கெட் தமிழ் நியூஸ் சந்திப்பு. வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க சார். என் பேர் முருகவேலுங்க. என்னுடைய மனைவி தேவி கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சி மன்றத்தின் தலைவராக எனது மனைவி தேவி முருகர் அவர்களுடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றியுள்ளேன். உங்களது கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். சார், இந்த 5 வருஷமா ஒரு பதவியில மேம் இருந்திருக்காங்க, இந்த ஊராட்சி மன்ற தலைவியா இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களோட அரசியல்ல நீங்க எந்த இதுல இருந்திருந்தீங்க? நீங்க எதுல இருந்தீங்க? மேம் எதுல இருந்தாங்க? இவருடைய 2 பேருமே ஆரம்ப காலம் முதலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர விசுவாசிகள். அம்மாவின் வழியில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கட்சியாக அதில் ஊன்றி அதன் தீவிர விசுவாசியாக பணியாற்றி வருகிறேன். எங்கு தேர்தல் நடந்தாலும் அனைத்து இடைத்தேர்தலுக்கும் சென்று சிறப்பாக பணியாற்றி நான் சென்ற வாக்குச்சாவடிகளில் அதிகப்படியான வாக்களை மக்களிடம் அனுதாபப்பட்டு அபிமானத்துடன் கூடுதலான வாக்களை பெற்றுள்ளேன். உங்களோட அரசியல் பேக்ரவுண்ட் எதுவும் இருக்கா சார்? நீங்க அம்மாவுக்கு முன்னாடி இருந்து வேற யாராவது இருக்காங்களா உங்களோட தலைமுறைகள்ல? எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தாங்க. ஓகே. இப்போ மேம் ஒரு 5 வருஷமா ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்து என்னென்ன மக்களுக்கு இந்த ஊரில் செஞ்சுருக்காங்க, முக்கியமான சில விஷயங்கள்? எங்களுடைய முதல் குறிக்கோளே அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்குவது. அதில் முதல் முறையாக வந்ததையுமே வரதனூர் ஊராட்சி 2 கிராமங்களை உள்ளடக்கியது, செங்கோட்டைப்பாளையம் மற்றும் மூட்டாம்பாளையம். மூட்டாம்பாளையம் சிறிய கிராமம், செங்கோட்டைப்பாளையம் பெரிய கிராமம். அந்த மூட்டாம்பாளையம் கிராமத்தில் முதல்லையே என்னுடைய சொந்த செலவுலையே கிட்டத்தட்ட செலவுகள் செஞ்சு அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வசதியை கொடுத்துட்டோம். 2வதாக செங்கோட்டைப்பாளையம் கிராமத்திற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே வந்ததுனால அந்த அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் முழுமையாக வழங்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் சீரான குடிநீர். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பஞ்சாயத்தில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. 70 செகண்டில் ஒரு குடம் அப்படிங்கிற அடிப்படையில் அனைத்து வீடுகளுக்கும் ஒரே மாதிரியான குடிநீர். 28லேருந்து 30 வீடுகளுக்கு ஒரு கேட் வால்வ் இருக்கும். அந்த அடிப்படையில் செஞ்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட சுழற்சியில் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒரு முறை அனைத்து வீடுகளுக்குமே ஒரு 1000 லிட்டர் தண்ணீர் முழுமையாக சென்றடையும். கூடுதலான 1000 லிட்டரும் கூடுதலான தண்ணீர் கிடைக்க செஞ்சுருக்கோம். வேற மக்களுக்கு நீங்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா OAP இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அப்போ OAP அப்படிங்கிறது இன்னைக்கு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நிலையை முழுசுமா நம்ம கொண்டு கொடுத்துருக்குறோம். இப்போ மகளிர் உரிமை தொகை அது அரசனுடைய பாலிசியில் கொண்டு வந்தது, சில பேருக்கு கிடைக்காமல் இருக்கு. நீங்க ஏடிஎம்கே சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க. ஆமாம். இப்போ டிஎம்கே ஆட்சியில மேம் தலைவியா இருக்காங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த ஊர் மக்களுக்கு சேர்ந்திருக்கா? அந்த டிஎம்கே இப்போ செஞ்சிருக்க பெனிஃபிட்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? மக்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆனால் கட்சி ரீதியான பெனிஃபிட்ஸ் இல்லாமல் ஊராட்சிக்கு அரசாங்கத்தினால என்னென்ன சலுகைகள் இருக்குதோ, மத்திய மாநில அரசுகள், ஊராட்சி நிதி, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஃபண்டு, இந்த மாதிரி யூனியன் கவுன்சில் ஃபண்டு, யூனியன் ஜெனரல் ஃபண்டு, ஆட்சியருடைய நிதி ஆகிய நிதிகளை பெற்று அனைத்து கிட்டத்தட்ட தன்னிறைவு பெற்ற கிராமமாக அறிவிப்பதற்குண்டான முயற்சிகள் அனைத்தும் செய்து பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. சரி பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? ஆமாம், நான் என்னோட கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது. ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் இன்னும் நிறைவேற்றாம முடியல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, துணை சுகாதார நிலையம் ஒரு கட்டிடம் மட்டும் என்னால் கட்ட முடியல. பாக்கி அனைத்து கட்டடமும் கட்டப்பட்டுள்ளது. அது திருமண மண்டபம் கட்டி முடிச்சிருக்கிறோம், OHT 1 கட்டி முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஆரம்ப பள்ளி கட்டிடம், பள்ளிக்கூடம் பற்றாக்குறை இருந்ததை அது குழந்தை நல திட்டத்தின் கீழான ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி
செயல்படாமல் இருந்த 2 பள்ளிக்கூடங்களை வந்து சீரமைச்சிருக்கிறோம். பஞ்சாயத்து தோப்பு அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏக்கர் ஒரு பரப்பளவுள்ள ஏரியா. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த பகுதியில் எந்த ஒரு சின்ன காங்கிரீட் ரோடு கூட போடலை. அந்த பகுதியை முழுமையாக வந்து நாம் ஒரே டைமில் அந்த பேவர் பிளாக் சாலையில் போட்டு இன்னைக்கு ஒரு சுகாதாரமான பகுதியாக அந்த பகுதி மாற்றப்பட்டுள்ளது. மேம் மறுபடியும் பதவிக்கு வந்தா அவங்க என்னென்ன இன்னும் செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்கு? நீங்களும் அவங்களும் சேர்ந்து என்னென்ன விஷயம் இதுவரை மக்களுக்கு செய்யணும்னு இருக்கீங்க? இதுவரை கிராமத்திற்கான அடிப்படை தேவைகள், விவசாயத்திற்கான, அதாவது மழைநீர் வீணாவதை தடுக்கும் பொருட்டு 9 தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டு அனைத்து அணைகளிலும் இப்பொழுது நீர் நிரம்பி இருக்குது. மேடம் நீங்கள் வர்ற வழியிலையும் கூட பார்த்துருக்கலாம். எல்லா இடத்துலையும் தண்ணி நிரம்பி இப்போ என்னோட கிராமத்தில் ஆரம்பித்து என்னோட கிராமம் முடிய வரைக்கும் அந்த ஓடையில் எங்கேயுமே கேப் இருக்காது. எல்லா இடத்துலையும் தண்ணி ஃபில்லாகி வழிஞ்சு தான் போகும். அந்த மாதிரியான நிலை உருவாக்கிறதுனால சென்ற ஆண்டு 2024 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கடும் வறட்சி நிலவிய போது கூட விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனையே இல்லாமல் எங்கள் பகுதி சிறப்பானதில் மக்கள் மனம் நிறைவோட எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. வரப்போற 2026 எலெக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்துக்கள், யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்ன? அதை குறித்து உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவில் என்னன்னு கேட்டிங்கன்னா மாறி மாறி வாக்களிக்கிறதா அவங்களுடைய கருத்தாக இருக்கும். எதிர்வரும் காலத்தில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்காங்க. இந்த பக்கம் இருந்தால் நல்லா இருக்குமா, அங்கே இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. அதை பற்றி என்னால் சொல்ல முடியுது. விஜய் இப்போ அரசியலுக்கு வரதை பொறுத்து, அவருக்கு அரசியல் பேக்ரவுண்டோ இல்லை செல்வாக்கோ பற்றி தெரியல, ஆனால் இப்போ அவர் திரும்ப அரசியலில் வரது குறித்து இதனால வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா, இல்லை இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் அரசியல் அப்படின்னு பார்த்துட்டிங்கனால இளையவர்கள், முதியவர்கள், புதியவர்கள் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட கட்சிகள் உருவாயிருச்சுங்க. மிகப்பெரிய அரசியல்வாதி வைகோ, அவர் கட்சி ஆரம்பித்தார், திமுகவே அழிஞ்சுதுனாங்க, அவர் வளர முடியல. தேமுதிக விஜயகாந்த் வந்தார், ஒரு குறிப்பிட்ட அளவில் அவரும் நின்றுட்டார். பாமக ஆரம்பித்தாங்க, அவங்களும் நின்றுட்டாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் மட்டுமே மக்கள் மத்தியில் நிறைஞ்சு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக, அனைத்து தொழில் வளம் நிறைந்த மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு மட்டுமே. கேரளாவிலிருந்தும் நம்ம நாட்டில் தான் வந்து பிழைப்பு நடத்துகிறாங்க, ஆந்திராவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கா. தமிழ்நாட்டில் இந்தியாவிலோட அனைத்து மாநில தொழிலாளர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் வெளிமாநிலத்தவர்கள் நம்ம நாட்டில் வந்து வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து வளர்ந்த மாநிலமாக இருக்கத்தானே நம்ம கிட்ட தேடி வர்றாங்க. பழுத்த மரத்தை தேடி பல பறவைகள் செல்வதை போல மக்கள் வெளியில் இருந்து நம் மாநிலத்திற்கு வருவது நாம் வளர்ந்த நிலையை காட்டுகிறது. இப்போ அடுத்து சீமான் சாரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுறாரு, மறுபடியும் போய் அவங்க கூட சேர்றாரு. அப்போ அவரோட கருத்துக்கள் என்ன? இதனால எதுவும் அரசியலோட இது பாதிக்கப்படுங்கிறீங்களா? அவர் மனத்தோன்றல அவர் பேசுறார். அவர் மனசுல என்ன தோணுதோ அதை பேசுறார். திட்டமிட்டு கொள்கையை வகுத்து பேசல. அவர் மனசுல என்ன தோணுதோ, யாரை பேசணும்னு நினைக்கிறாரோ பேசுறாரு, அரவணைக்கணும்னு நினைக்கிறாரு, கழட்டோன்னா கழட்டி விட்டுறாரு, அவ்வளவுதான். இப்ப வர 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மாவோட பிறந்த நாள் வருது. அதுக்கு நீங்க மக்களுக்கு என்ன செய்ய இருக்கீங்க? மக்களுக்கு எப்பவும் போல நாங்க வந்து அன்னதானம் அப்படிங்கிறதுல அம்மா அனைத்து கோயிலையும் அன்னதான திட்டத்தை வழங்கி ஏழைகளுடைய பசியை போக்குறது அம்மாவோட எண்ணம், அம்மாவோட திட்டம். அதே மாதிரி அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்து ஏழைகளுக்கான காலை உணவு திட்டத்தை எங்களால் என்ன முடியுதோ அந்தந்த பகுதி தக்கவாறு அவங்களுக்கு ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிப்போம். இப்போது முதலமைச்சர் குறித்து ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? எனக்கு அதில் கருத்து சொல்ல விரும்பவில்லை. என்ன சொல்ல? குப்பை தரம் பிரிப்பு கூடம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்க இதில். இப்போ அது எல்லாமே சரியா போயிட்டு இருக்கா சார்? அது எதனால அந்த ஒரு விஷயத்த, நிறைய இடத்துல சமுதாய கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ புதுசா உங்களோடதுல மட்டும் குப்பை தரம் பிரிப்பு கூடம்னு ஒன்று வச்சிருக்கீங்க, அது எதுக்காக கொண்டு வந்தீங்க? நான் வந்துங்க என்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து பதவி ஏற்படைக்கு நான் சொன்னது கிட்டத்தட்ட இந்த கிராமத்தை சிங்கப்பூருக்கு நிகரான கிராமமாக மாற்றுவேன் என்றுதான் என்னுடைய முதல் வாக்குறுதியே இருந்தது. அதன்படி அன்று முதல் செயல்பட்டு தூய்மை கிராமமாக மாற்ற வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மிக ஆழமாக மனதில் பதிந்தனால தான் இந்த குப்பை கூடத்தை கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபா மதிப்பீட்டில் ஸ்பான்சர்களை பிடிச்சி அவங்ககிட்ட பல முறை பேசி
அவங்க இதை செயல்படுத்த முடியுமா, எப்படி பண்ணுவீங்க, நிறைய முதலீடு, எல்லா கிராமங்களுமே குப்பை அழைச்சி நீங்கள் எப்படி தூய்மை பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, நம்ம வந்து பண்ண முடியும், எல்லாமே நம்மளோட செயல்படுத்துகிற விதம் தான், அதனால் நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணீங்கன்னா இந்த கிராமத்தை வந்து நான் தூய்மை கிராமமாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டதுனால தான் 4 வருஷத்துக்கு அப்புறம் கடைசியாக இந்த வருஷம் இப்போ வேலையை ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சுங்க. வேலை வந்து அதனுடைய எனக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பதவிக்காலம் கடைசியாக முடிகிற அன்னைக்கு திறப்பு விழா நடத்துது என்னுடைய மக்கள் சேவை பணியை தொடர்வதற்கான ஒரு அறிகுறியாக நான் அதை பெருமையாக பார்க்குறேன். அதனால மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களா? நிறைய பயனடைகிறாங்க. இப்போத்த வரைக்கும் நாங்கள் அந்த தேவை இன்றைக்கும் கூட காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அது சம்மந்தமான மீட்டிங் செயல்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளீனாக ஆயிடுச்சு. நீங்கள் கூட வர்ற வழியில் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே குப்பை மேடுகள் இருக்காது, அவ்வளவு சுத்தமான பகுதியாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் கொண்டு வரக்கான முயற்சி இருக்குங்க. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி மட்டும் விட்டுறேன். இது வரைக்கும் கிராமத்தினுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அனைத்து கட்டிடங்கள், பொது சாலைகள், கிராம சாலைகள், நெடுஞ்சாலை ஆகியவை அனைத்தும் தன்னிறைவு பெற்ற நிலைக்கு வந்துவிட்டது. இனி என்னுடைய நிலை அடுத்த கட்டம் என்னன்னு கேட்கலன்னா, வீடற்ற ஏழைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சமூக ஆர்வலர்களிடம் பேசி ஒரு இடத்தை வாங்கி அனைவருக்கும் சொந்த செலவில் மீன்ஸ் சேவையாளர்கள் அவங்களுடைய கொடையாளர்களுடைய நிதியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 70-80 குடும்பங்களுக்கு தனி வீடு கட்டி கொடுக்கணுங்கிற என்னுடைய மனசுக்குள் இருக்குது. அடுத்த முறை நான் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கான முயற்சிகள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி சார். லோன் அப்ளை பண்ணுறது, லோன்லாம் தராங்க கவர்மெண்ட். அப்புறம் அந்த பஸ் வசதி கேட்டாங்க, பஸ் வசதி கம்மியாக இருக்குது சார். இப்போ மகளிர் திட்டம், அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு மகளிருக்கோ இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கோ நிறைய கவர்மெண்ட் லோன்ஸ் வந்துட்டுருக்கு. அது உங்களோட ஏரியா மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச்சில் இருக்குது? பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, உள்ளே வர்றதுக்கான இது கம்மியாக இருக்குங்கிறாங்க. அதோட விஷயங்களுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்துருக்கீங்க? மேடம், அந்த போக்குவரத்து வசதி பற்றி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு தலைவராக வர்றதுக்கு முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடி நமது மதிப்புக்குரிய சட்டமன்ற பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கிட்ட உடனே கோரிக்கை வச்சேன். அன்னைக்கு உடனடியாக நான் ரெடி பண்ணிங்க. 5 நாட்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ஒரு பஸ்ஸை ரெடி பண்ணிட்டாங்க. 2 பேருந்து வழித்தடத்தை ஏற்பாடு பண்ணாங்க. நான் வந்து என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, செங்குட்டைப்பாளையம், மூட்டாம்பாளையம், நெகமம், வடசித்தூர், சேரிபாளையம், கிணத்துக்கடவு இந்த வழியாக செல்வதற்கு ஒரு பேருந்து வசதி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உடனடியாக வந்து அவங்க சேங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பேருந்தையும் நான் கோரிக்கை வச்ச ஒரு 7-8 நாட்களுக்குள்ளேயே அந்த வழித்தடத்தை ரெடி பண்ணி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் பஸ் இயக்கணும். அந்த 1 மாத காலமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் கூட கலெக்ஷன் ஆகலை. மக்கள் அதை விரும்பலை. என்ன காரணம்னா, இன்னைக்கு அனைவருமே வந்து 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அனைவரும் வைத்திருக்கிறாங்க. அதனால் கிராமத்தில் ஏதாவது ஒரு வயது முதிர்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே பேருந்துக்கு செலவிடுறதுனால இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஊருக்குமே 1 கிலோமீட்டரில் பிரதான சாலை இருக்குது. பொள்ளாச்சி டு பல்லடம் பிரதான சாலை 1 கிலோமீட்டர், முட்டாம்பாளையத்துக்கு 1 கிலோமீட்டர் தான், செங்குட்பாளையத்துக்கு 1 கிலோமீட்டர் தான். அவ்வளவு அருகாமையில் அந்த சாலை இருக்கிற வசதிகள் இருக்கிறனால மக்கள் யாரும் இந்த புறநகர் பேருந்துகளை குறுக்கு வழித்தடங்களில் வர்றதில் பயணிக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா பொள்ளாச்சி போய் சேரக்கு அந்த பிரதான சாலை வழியாக போனால் 20 நிமிஷத்தில் போயிடுது. இந்த குறுக்கு வழியாக போனால் 1 மணி நேரம் ஆகுது. அதனால் வந்து மக்கள் வந்து இந்த வழித்தடத்தை விரும்பலை. அதனால் பேருந்துகள் இருக்கிற 3 பேருந்துகளுமே ஏதோ ஒரு பேரளவு கூடிய தவிர வருமானம் இல்லை, மக்கள் ஆதரவு இல்லை. மக்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமோ ஊராட்சி மன்றமோ எந்த நேரத்துக்குள்ள எந்த திட்டங்களை கொடுத்தாலும் பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொண்டு பயனடையலாம், அல்லது தேவைகளை கோரிக்கையாக வைக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஊராட்சி மன்றங்களில் மிக தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம், ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர்கள். அனைத்து தலைவருடைய குமரல்களுமே நான் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு 35 லட்சம் ரூபாய்க்கான வேலையை செய்ய முடியாமல் நின்று போச்சுங்கிற ஆதங்கத்தில் இருக்கிறேன்.
அந்த அளவுக்கு அவங்களுடைய இடையூறுகள் அனைத்து ஊராட்சியிலுமே இருக்கு. அதை அரசு கவனத்தில் கொண்டு அந்த நீங்கள் கேட்கலாம், அந்த அதிகாரிகள் கேட்கலாம், அப்போ நீங்கள் ஒரு ஒன்மையான ஆர்மியாக செயல்படுங்களா? வேண்டாம், அதிகாரிகள் எங்களுக்கு இணையான கையெழுத்து கொடுங்க, அல்லது இருக்கிற உறுப்பினர்களில் ஏதாவது எந்த வார்டுகளில் பணி செய்கிறாங்களோ அந்த வார்டு உறுப்பினர் அந்த வேலை செலவினத்திற்கு கையொப்பமிட்டு பணம் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தினால் அந்த ஊராட்சி சிறப்பாக செயல்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது வரைக்கும் இதோட பிரச்சனையை நீ யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா சார்? சொல்லியிருக்கிறோம். அது அவங்க சார் அனுசரித்து போங்க, என்ன பண்ணுறது, மறு தேர்தல் நடத்துறதா அப்படிங்கிற அந்த வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஏன் நாம் அது போகணும், என்ன பண்ணணும், நாம் ஏதாவது செலவு பண்ணால் மற்ற கேள்வி நம்மளே கேட்டுருவாங்களா அப்படிங்கிற பயத்தில் அவங்க அதில் உள்ளே வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க, பயப்படுறாங்க. சார், இப்போ 100 நாள் திட்டம் அந்த விஷயம் உங்கள் ஊரில் எப்படி போயிட்டு இருக்கு? அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அதில் எதுவும் குறைகள் இருக்கா? மேடம், 100 நாள் திட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கக்கூடிய திட்டம். விவசாயிகளுக்கானாலும் சரி, ஏழை மக்களுக்கானாலும் சரிங்க, வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அது வரவேற்கக்கூடியது தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சின்ன திருத்தம் அதில் தேவைப்படுகிறது. என்ன காரணம் என்றால், விவசாயிகளுக்கு அந்த பயன் மிக மிக குறைவு, அரசாங்கத்திற்கு செலவினம் கூடுதல். இதை நிவர்த்தி பண்ண போட்டு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த பயன், பெரிய விவசாயிக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10-12 சின்ன விவசாயி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய குறிப்பிட்ட அளவு வேலை கொடுத்தா வேலை ஆட்களுக்கு கிடைக்கிறதில்ல. இதுவே பெரிய விவசாயிகளுக்கும் அந்த திட்டம் போய் சேரணும் விதமாக அரசாங்கத்துக்கும் செலவினத்தை குறைத்து மக்களும் பயனடைய வேண்டும், விவசாயமும் பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிறு மாறுதலை அரசு கொண்டு வந்தால் மிக சிறப்பாகும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வழங்குகிற கூலித்தொகை 315 ரூபாயை விவசாயிகள் பகுதியும் அரசாங்கம் பகுதியும் செலவழித்து, ஒரு விவசாயிக்கு எனக்கு ஒரு 50 பணியாளர் தேவை என்றால் ஊராட்சி மன்றத்தில் பதிவு செய்து கொண்டு அந்த 50 பணியாளர்களை அவருக்கு வேலைக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொகையை உரிய விவசாயிகள் அரசாங்க கணக்கிலோ அல்லது தனிநபர் கணக்கிலோ செலுத்தி அந்த திட்டத்தை மேம்படுத்தினால் விவசாயமும் மேம்படும், மக்களும் மேம்பாடடைவார்கள், அரசாங்கத்தினுடைய செலவும் மிச்சமாகும், வேளாண் உற்பத்தியும் கூடும். இப்பொழுது வேளாண்மை மிகவும் பாதிக்கப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லாத ஒரு காரணத்துக்காக தான் வேலை வழங்கப்பட்டது. ஆனால் அதுவே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு விவசாயி ஒரு ஏக்கரில் பயிர் வச்சு காய்கறி பறிக்க முடியல. காரணம், அங்கே போனால் 8 மணி நேரம் வேலை செய்யணும். ஆனால் 100 நாள் திட்டத்துக்கு போனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஓய்வெடுத்து தூங்கலாம். ஆனால் அவங்களும் 300 ரூபா கூலி தான் கொடுக்குறாங்க, இவங்களும் 300 தான் கொடுக்குறாங்க. அந்த பணம் விவசாயினுடைய உழைப்பும் வீணாகிட்டு விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருள் மிகவும் பாதிப்படைஞ்சு அதனுடைய காரணத்தினால விலையேற்றம் ஏற்பட்டு மக்களுக்கு மீண்டும் பாதிப்பாகவே செல்கிறது. இதை நிவர்த்தி செய்ய 2 நபர்கள் அந்த கூலித்தொகை வழங்கும் திட்டம், ஒன்று விவசாயி பாதியும் அரசு பகுதியும் வழங்கினால் விவசாயமும் மேம்படும், அந்த தொழிலாளர்களும் வறுமையிலிருந்து நீங்குவார்கள். சார், இந்த 1000 ரூபாய் திட்டம் மகளிருக்கு அது பாதி பேருக்கு சென்றடைகிறது இல்லை, பாதி பேருக்கு தான் கிடைக்குதுங்கிறாங்க. அதை குறித்து நீங்கள்? அரசாங்கம் அது யாருக்கு போகணும் அப்படிங்கிறத கொள்கை ரீதியான முடிவில் சில வருமானம் உள்ளவங்களுக்கு அதுக்கு வேண்டாம், வருமானம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம உரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் அவங்க சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று, உரிமை தொகை அப்படிங்கிற போது அதை அனைவருக்கும் சென்றடைய வேண்டிய ஒரு திட்டம். ஏழைகளுக்கான உதவி திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது இவங்க கொடுக்கறது சரிதான். ஆனால் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லிட்டாங்க. உரிமை அப்படிங்கிற போது நீங்களும் மகளிர் தான், வீட்டுகளும் மகளிர் தான், யாராக இருந்தாலும் மகளிர், அவங்களுடைய உரிமையை இவங்க அனைவரும் கொடுக்கறது தான் சாலச்சிறந்தது. பிரச்சனைகள்ன்ட்டு ஒன்றும் இல்லைங்க மேடம். நமக்கு பொறுத்தளவில் நான் எல்லாத்துக்கிட்டும் ஈஸியாக அணுகிறேன், இல்லை சகஜமாக போகிறோம், மக்கள்கிட்டும் சகஜமாக இருக்கிறோம், அதே மாதிரி அதிகார மட்டத்திலையும் சகஜமாக இருக்கிறனால எனக்கு பெருசாக இடையூறுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு 8 ஆதார் கேம்ப் நடத்திங்க. ஆதார் எண் விடுபட்டவங்க, ஆதார் திருத்தம், பெயர் திருத்தம், முகவரி திருத்தம், ஃபோன் நம்பர் இணைத்தல், ஆதார் அப்டேட் போன்ற திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு நேரடியாக இருந்தது ஊராட்சி மன்றத்துக்கு அந்த சேவை மையத்தை கூட்டி மக்களுக்கு அந்த சிறப்பான சேவையை நடத்தி கொடுத்துருக்குறேன். என்னுடைய மக்கள் சேவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாகவே நான் சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. இன்றைக்கி மட்டும் பிரசிடெண்ட்டாக மட்டும் இல்லை, ஆரம்பத்தில் என்னுடைய சிறு வயசு முதல்ல OAP வாங்கி கொடுக்கறது, ரேஷன் கார்டு, வீட்டில் பட்டா மாறுதல்,
வாக்காளர் பட்டியலில் சேர்த்து விடுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நான் தான் ஒட்டுமொத்தமாகவே பண்ணுறது. கொஞ்சம் காலம் வந்து ஊர் மக்களுக்கு என்ன தெரியாது, அந்த வேலையில் முழுசுமாகவே வந்து நான் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. அதனுடைய பிரதிபலனாகத்தான் நான் 2 முறை வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறேன். அதில் எனக்கு மக்கள்கிட்ட ரொம்ப அன்பு ஏற்பட்டதுனால தான் என்னுடைய துணைவியார் வந்து தலைவராக வர முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஏபிலையும் தொடர்ந்து ஒரு 10 வருஷ காலம் பாசன சபையினுடைய தலைவராக இருந்தேன். அந்த விவசாயிகள் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கால் வந்தலேருந்து சரி பண்ண முடியாத வேலைகள்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சரியாச்சு, தண்ணி நான் நிம்மதியாக பாய்க்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட மக்கள்கிட்டேருந்து வெளியே வந்திருக்குது. இன்ன வரைக்கும் மக்களுடைய நல்ல ஆதரவையும் அவருடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கனால மீண்டும் நான் எவ்வளவு டைம்னாலும் கூட நான் தலைவராக வருவேங்கிறதுல எங்களுடைய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். பாக்கெட் தமிழ் நியூஸ் சார்பாக கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். மேம் கிட்டே அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. நாங்கள் லேட்டாக வந்து மேமை மிஸ் பண்ணதுக்கு எங்கள் சார்பாக மன்னிப்பு கேட்டு. பரவாயில்ல மேடம், இன்னொரு டைம் சந்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம்.